ನಮ್ರಗಳಿಗೆ ವಣಕಂ ನಾ ವೆಂಕಟ್ ಇದು ಶೀಪ್ ಅಂಡ್ ಗೋಟ್ ಸೇಲ್ಸ್ ಅಂಡ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನೀನು ವೆಂಕಟ್ನ இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் யூடியூப் சேனல் நண்பர்களே இப்போ நம்ம கூடூர் சந்தையில் வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். இங்கே வந்து வெள்ளாடுகள் போது வளர்ப்பு குட்டி இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிகளும் வரும், தாயாடுகளுமே வரும், கறிக்குட்டிகளுமே வரும், எல்லாமே இங்கே வரும். ஸோ இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்தது, என்ன ரேட்டுக்கு வந்து விற்றுது, வியாபாரம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம ஓரளவு பார்க்கலாம். ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు గూడూరు సంతలో మేకలు మేకపోతులు ఉండే ఏరియాలో ఎంత మాత్రం వచ్చినాయి, ఏం ధర కమ్మినాయి అనేది మనం చూస్తాము. நண்பர்களே இந்த ஒரு தாயாடு 2 குட்டி அதுக்கு 19,000 ஃபைனலாக சொல்கிறாரு. 17,000 வரைக்கும் கேட்டு போனாங்க. ஆடு வந்து நல்ல வளர்த்தியான ஆடு, இன்னுமே ஏஜ் இல்லை. ఎన్ని పళ్ళు అది ఎన్ని పళ్ళు ரெண்டாவது ஈத்தா. ஆனால் அதனால தான் அவர் அந்த ரேட் சொல்கிறாரு. இன்னுமே வந்து ஆடே வளரும். இன்னும் இந்த குட்டிகள் இன்னும் 2 நாளில் போனால் அதுவுமே ஜோடி 10,000க்கு மேலே விற்கும். ఫ్రెండ్స్ ఇది జత కాదు, ఒక మేక 2 పిల్లలు 19,000 ఫైనల్ చెప్తున్నారు. 17,000 దాకా అడిగినారు. ఫైనల్ అనేది ఫైనల్ కాదు, మనం మాట్లాడితే ఇంకా 500 రూపాయలు తగ్గొచ్చు. వాళ్ళు 17,000 పైన వద్దని వెళ్ళినారు. ఈ 2 పిల్లలు మంచి జాతి పిల్లలు బాగున్నాయి. జత పిల్లలు ఒక మేక 19,000 చెప్తున్నారు. 17,000కి అడిగినారు. 4 పళ్ళు ఉండొచ్చు, 2 ఈతంట. இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் 2 குட்டியுமே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல முத்தன குட்டியாக இருக்குது. அதனால் இன்னும் 2 நாள் போனால் அதுவே குட்டியே விற்றுரும் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு மேலே. அப்புறம் ஆடுன்றது வந்து உங்களுக்கு 8,000 ரூபா அந்த மாதிரி கணக்காகும். ஸோ அதனால தான் அவங்களுமே 17 ரூபா வரைக்கும் கேட்டுக்கிறாங்க. நண்பர்களே இன்னைக்கு விலை கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். இந்த சைஸ் குட்டிகளில் நம்ம வழக்கமாக 16, 17ன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 14,800க்கு அவர் இறங்கி வந்துட்டார். இவர் 14,100 ரூபாய்க்கு கேட்டுக்கிறாரு. இதில் அந்த சைடில் கொஞ்சம் ஒரு 4-5 குட்டி சின்னது, இந்த சைடில் ஒரு 7-8 குட்டி பெருசு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 16, 17 கிலோ அந்த மாதிரி வரும். ஜோடி 14,800 சொல்கிறாங்க. 14,100, 14,200 அந்த ரேஞ்சில் கேட்குறாங்க. 500ன்னா முடிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இது எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல. ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கிறோம், முடியல. ஜோடி 14,600க்கு வந்துட்டார் அவர். அவங்க 14,400 வந்தார். 200 ரூபாயில முடியல அது. తిరిగేసి వస్తారు ఆడికి పోతారు కానీ ఇప్పుడు ఎట్లా ఉండేది వ్యాపారం? ఈ రోజు బాగానే అమ్మినాయి, పర్వాలేదంటారా? ఏమన్నా ఎన్ని 100 పిల్లలు ఉన్నాయి, అంతే. అన్ని 100 పిల్లలు ఉన్నాయి, మొక్క అమ్మేశారు. ఒక 100 పిల్లలు మిగతా ఉంటాయి, అంతే. 100 లోపలే ఉంటాయి. 2 అమ్మేశారు. 100 குட்டி இருக்கும், மீதி எல்லாம் வித்துச்சு அப்படின்றாரு. பரவாயில்ல. இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குட்டிகள்லாம் ரேட்டு வந்து பரவாயில்லன்னு தான் தோணுது. ஒரு 100 குட்டிகள் மேலே இருக்கு. ஆனால் நிறைய வந்தது வித்துதுன்றாரு. அதனால தான் வாங்க வேண்டியவங்களும் ஓரளவுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. ஜோடி 14,000 ரூபா சொல்றாங்க. ஃபைனல் கிடையாது. இது வந்து நின்று பேசினா குறையும். 12,000க்கு கேட்குறாரு அவரு. அதில் ஒரு 3 குட்டி చిన్న குட்டியும் இருக்கு. ఫ్రెండ్స్ 14,000 చెప్తున్నారు. 12,000కి అడుగుతున్నారు. 13,000 అయితే అయిపోను. ఇంకేమే కొంచెం ఆడుగలు నిక్కిది. இது நீங்க வாங்குந்தானா? எந்த ஊரு? தவள் பார்த்தோன்னா சரி தமிழ் தான் போல இருக்குது. அது கொஞ்சம் கிட்ட வச்சுங்க. என் பேர் வந்து குமார். நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வரோம். தமிழ்நாட்டுல இருந்து வர்றீங்க? தமிழ்நாட்டுல எந்த இடம்னா? திருத்தணி. இப்ப நீங்க இது எடுத்திருக்கீங்க, வேற ரேட்ல எடுத்திருப்பீங்க. ஜெனரலா ரேட் பரவாயில்லையா இன்னைக்கு? கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் சூடா இருக்கு சார். முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா இருக்குன்னு தான் நினைச்சு வந்தோம். நான் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கு. சரிண்ணா, இப்போ நீங்க இதை எடுத்துட்டு போய் வளர்ப்புக்கு தான் எல்லாமே வளர்ப்புக்கு தான். எப்படி இது ஃபீடு போட்டு வளர்ப்பீங்களா? இல்ல நாங்க வந்து இயற்கை முறையில தான் வளர்க்குறோம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு
100 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அதுல மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்குறோம். தீவனம் எதுவும் கொடுக்குறது கிடையாது. தீவனம் நம்ம எதுவும் கறி வந்து நல்லா டேஸ்டா கொடுக்கறதுனால 3 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மேய்ச்சல் முறையில வளர்த்து வந்து கேக்குறவங்களுக்கு சேல்ஸ் தான். சேல்ஸ் தான். நம்ம நீங்க கறி கடை அந்த மாதிரி எதுவும் அந்த இல்ல. மாதிரி எதுவும் இல்லை சார். சரிண்ணா, இங்க எடுத்துன்னு போயிட்டு நீங்க இங்க வளர்க்குறீங்களா? அந்த குட்டிக்கு நல்லா வளருதுங்களா? நல்லா வளருதுங்க சார். நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அது? நாங்க 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார். பரவாயில்ல, குட்டிங்க வந்து வளருது. நம்ம அங்க எடுத்துன்னு போய் வளர்த்து பிறகு வித்தா ஒரு 10 ரூபா வரும். எடுத்துன்னு நம்ம போய் வந்து இன்னொன்னு நம்ம தீவனம் வச்சு வளர்க்கறது கிடையாது. மேய்ச்சல் முறை தான். ஃபுல்லா மேய்ச்சல் முறைன்னா கிராம முறையில எப்படி வளர்க்குறாங்களோ அந்த முறையில நாங்க வளர்த்து தரோம். அதன் உங்க தோட்டத்துக்குள்ள ஃப்ரீயா விட்டுறீங்க. ஆமா, கிராஜுவலா வளருது அது வளருது ஓரளவுக்கு. சார். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோக்கு மேல வரும். 2 கிலோக்கு மேல வரும். அவ்வளவுதான். தீவனம் வச்சா இன்னும் கூட வரும். தேவையில்லன்னு விட்டீங்க. கறி வந்து டேஸ்ட் இருக்காது. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கறி டேஸ்ட்காக தான் வந்து வாங்கிட்டு போறாங்க. சரிண்ணா, தேங்க்ஸ். நன்றி சார். இங்கேயுமே ஒரு வண்டி ஃபுல்லா இருக்கு. எடுத்து வச்சிருக்காங்களா, ரிட்டர்ன் போதான்னு தெரியல. ஆள் இல்லை இங்க. அதுலயுமே கிடா குட்டிகள் இருக்கு, தாயாடுகள் இருக்கு, எல்லாமே கலந்துதான் இருக்கு. யாராவது வராங்களா பார்க்கலாம், வந்தா விலை கேட்கலாம். எல்லாமே தாயாடுகள் குட்டிகள் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு. எல்லாமே தாயாடுகள் தான். குட்டிகள் ஏதாவது இருந்தாலும் பிரிச்சு வித்துட்டு இருப்பாங்க. வெறும் தாயாடுகள். எப்படி கறி கேட்டாலும் வளர்ப்பு கேட்டாலும் எதுக்குனாலுமே கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வளர்ப்பு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத கறி கொடுத்துருவாங்க. எல்லாமே நல்ல வளமா இருக்கு. ఏం ధర చెప్తున్నారు నైట్ని? 3 అమ్మేటి 3 చేరియా? ఎన్ని పిల్లలు? 4 పోతులు 3 మేకలు. நம்மள 65,000 வந்தா கொடுத்துருவாங்களாம். 3 தாயாடு 4 குட்டி இருக்கு. அப்படின்னா 2 ஏதோ 1-2 குட்டி, மீதி ஒவ்வொரு குட்டியா இருக்கும். குட்டிகளுமே முத்தன குட்டி, 4மே கடா குட்டியா. 3 మేకలు 4 పోతులు 65,000 చెప్తున్నారు. ఫైనల్ కాదు, మనం మాట్లాడితే తగ్గచ్చు. 4 పోతులు అంట. 4 పిల్లలు పిల్లలంట. ఈ పెద్ద మేక కొంచెం ముదురుగా ఉంది. మిగతా 2 లేతయి. அந்த பெருசு மட்டும் கொஞ்சம் முத்துந்து, மற்ற 2 கொஞ்சம் பரவாயில்ல, எலசா இருக்கு. எல்லாம் கூட தாயாடுகள் தான். நல்லா தெளிவா இருக்கு ஆடுங்க. 2 தாயாடு 2 குட்டி ஜோடி. அதாவது 2 தாயாடு சேர்த்து 15,000 30,000 சொல்றாங்க. 1 15,000. 2 ఒకటి 2 పిల్లలు 2 మేకలు మొత్తం జత సేరి. ఆ పిల్లలతో కూడా చేరి 30,000 చెప్తున్నారు జత. ఫైనల్ కాదు, నిలిచి మాట్లాడితే తగ్గొచ్చు. అయితే బాగున్నాయి మేకలు. మీ పేరు చెప్పండి, యా ఊరు నమ్మండి? పుల్లంపేట. మీ పేరు? గంగయ్య అన్న దగ్గర పెట్టుకోండి నోట్ కాడ. ఇప్పుడు ఈ కొట్టినారు కదా, మీకు సాగుడికేనా ఇలా అంగడి కటింగ్ ఏదైనా ఉందా? సాగుడికి. సరే, ఈ రోజు ఎట్టుంది ధరలు? పర్వాలా. జీవాలు దాచి వచ్చినాయి, కొనే వాళ్ళు తక్కువ వచ్చినారంటారా? పర్వాలా. వాన వల్ల సరిగా రాలేదా? తెల్లతో వాన కాబట్టి వర్షం ఒకటి పండగ ఒకటి ఉంది, వచ్చే వాళ్ళు తగ్గుంటారా? సరే. దీంట్లో మీరు కొనేటి అన్ని తల్లి పిల్లలేనా, తనితని తీసినారా? కొన్ని పిల్లలు ఉండేటి, కొన్ని పిల్లలు లేనేటి. ఇప్పుడు ఇది ఈ మేక ఎంత తీసుకుంటారా? గుర్తు మీద కొనేటి, మొత్తం మీద కొనేటి కాబట్టి దానికి చెప్పండి. సరే, ఇడిగా కొనేటి రోజు పర్వాలా వ్యాపారం అంతే. సరే.
நம்மளே இது ஒன்று மட்டும் எவ்வளோ வந்ததுன்னு சொல்லி கேட்டால் இல்லை மொத்தத்தில் வாங்கினா அதனால சொல்ல முடியாது அப்படின்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு விலை பரவாயில்ல. ஒரு 2 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காற்று மழை வந்தது. அதனால பக்கத்துலேருந்து வர்றவங்க அவ்வளோ வந்திருக்க மாட்டாங்க, வரல. அதனால ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ఆడుగా అధికంగా వந்திருக்கு, వాంగరవం కమ్మిగా వந்திருக்கிறாங்க அப்படின்றாரு. మీరు ఎప్పుడు తీసుకోబోతారనా ఇదే మరి సంవత్సరానికి ఒకసారి ఆడ వ్యాపారం వస్తే ఇచ్చేస్తా ఉంటారు. గారు సంతకి ఎత్తుకోబారు కదా. 15 పనులు వేసుకోవడం ఇక్కడ మనకు బేరం కన్నా గురించి ఇచ్చేయటము మళ్ళా మంచిగా కొనుక్కోబారు. நம்மளும் ஒரு வாங்கிட்டு போவாங்க, திரும்ப அங்கே யாராவது கேட்டாலுமே கொடுத்துருவோம். இல்லைன்னா வளர்க்குறதுன்னா கடைசி வரைக்கும் வளர்க்குறதில்ல, மாற்றி வியாபாரம் வந்ததுன்னா கொடுத்துருவோம், திரும்ப வாங்குவோம், திரும்ப விற்போம், அந்த மாதிரி சொல்கிறாரு.